வணக்கம். நாகா டெய்ரியில இருந்துங்க. இப்ப நெறைய பேர் கேக்குறாங்க, உங்களது A2 நெய்யுங்களா? A1 நெய்யுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. A1 நெய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஹெச்எஃப், ஜெர்சி இந்த மாரி இருக்கக்கூடிய மாடுல அதுல வருங்க. A2 நெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டு மாட்டு நெய் வந்து A2 நெய்ல வருங்க. இப்ப நம்மகிட்ட பாத்தீங்கன்னா, எம் தோட்டத்துல இருந்து வருங்க. எல்லா மாட்டும் அங்கதாங்க இருக்கும். தனித்தனியா கொண்டு வரது அவ்வளோ பாசிபிள் இல்லைங்க. நான் சொல்லலாங்க நாட்டு மாட்டு நெய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வியாபாரத்துக்கோசரம் என்ன வேணா பேசிக்கிறதுங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நமது வந்து எல்லா மாட்டு பாலுமே தாங்க வரும். ஒண்ணா சேர்ந்து தான் வருங்க. பர்ட்டிகுலரா கேட்கறவங்களுக்கு வந்து அதுவுமே ரிஸ்க் தாங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி 1 மாசம் கூட ஆக்கி எல்லாம் குடுத்துருப்பேங்க. ஏன்னா எல்லா பாலையும் ஒட்டுக்க கறந்து, ஒட்டுக்கா ஊத்தி தான் எடுத்துட்டு வருவாங்க. இங்க நமக்கு சேல்ஸ் போக மிச்சம் இருக்கிறத தான் நம்ம தயிர்ல கடைஞ்சு வெண்ணெய எடுத்து நெய்யா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப நாட்டு மாட்டு பால் நெய்யிக்கும், இப்ப நார்மலா நம்ம செய்யக்கூடிய இந்த மாரி கலந்து செய்யக்கூடிய நெய்யா இருந்தாலும் சரிங்க, இது தனியா வெறும் ஹெச்எஃப் நெய்யிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டீங்கன்னா, உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதுல 67வது இடத்துல வரக்கூடியது அந்த ஒரே அமினோ அமிலம் மட்டும்தாங்க வித்தியாசம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டோஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு அந்த பால் சார்ந்த பொருட்கள சாப்பிட்டா டைஜிஸ் ஆகாதுங்க. வயிறு உபாதைகள் வந்து உண்டாகுங்க. ஆனா நாட்டு மாட்டு நெய்ய சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதுவுமே ஆகாதுங்க. செரிமானம் நடந்துருங்க. அது மட்டும் தான் வித்தியாசங்க. ஆனா இதே இது பார்த்தீங்கன்னா, அ ஹெச் ஹெச்எஃப் அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த A1 நெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா? அத வந்து சாப்பிட்டா ப்ராப்ளம் ஆகும்னா ஆகுங்க. எப்படி ஆகும்னா, பச்சை பால்லேருந்து எடுக்கக்கூடிய அது நாட்டு மாட்டு நெய்யா இருந்தாலும் சரிங்க, ஹெச்எஃப் நெய்யா இருந்தாலும் சரிங்க, பச்சை பால்லேருந்து எடுக்கிறதாகட்டும், மேல அந்த ஆடைய மட்டும் எடுத்து நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? அதாகட்டும், அப்படி பண்ணுனோம்னா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் வருங்க. இதே நம்ம தயிர ஊத்தி அத சிலிப்பி அந்த வெண்ணெய எடுத்து நம்ம உருக்குறோம் இல்லைங்களா? அப்படி பண்ணும்போது வந்துங்க, அந்த நொதித்தல் தன்மை நடக்குதுங்க. தயிரு ப்ரோபயாட்டிக்ங்க. அந்த நொதித்தல் தன்மை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லாக்டோஸ் நம்ம சிலுப்புறோங்க அடுத்து. அந்த அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த லாக்டோஸ் வந்து உடைக்கப்படுதுங்க. அதனால வயிறு சம்பந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. அது நாட்டு மாட்டு நெய்யா இருந்தாலும் சரிங்க, ஹெச்எஃப் நெய்யா இருந்தாலும் சரி, இந்த மாரி முறைப்படிங்க. தயிர்லருந்து சிலிப்பி எடுக்கணுங்க. அப்படி எடுத்தாங்கன்னா, அந்த மாரி ப்ராப்ளமும் வராதுங்க. இது வந்து நீங்க கூகுள்லயே போட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க நாட்டு மாட்டு நெய்ன்னு சொல்லிட்டு பச்சை பால்லருந்து எடுக்கக்கூடிய நெய்ய சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் வருங்க. அது நாட்டு மாட்டு பாலா இருந்தாலும் சரிங்க, நார்மலா ஹெச்எஃப், ஜெர்சி எதா இருந்தாலும் சரிங்க. ஆ அந்த ப்ராப்ளம் வருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் நொதித்தல் தன்மையே நடக்கிறது இல்லைங்களா? பச்சை பால்லருந்து அப்படியே எடுத்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா, காய்ச்சினோனே அந்த ஏட மட்டும் எடுத்து ரெடி பண்ணுவாங்கங்க. இப்படி பண்ணும்போது அந்த இது